வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிஎன்எல்இஏ சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். சரிங்களா? சரி, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் 5 மணியோட முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்து நாளைக்கு வரப்போகுது. சரிங்களா? அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன, அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுல நம்ம எந்த ஆப்ஷனை எதுக்கு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து தெளிவா பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, டிஎஃப்சி சென்டருக்கு போகணுமா சார்? சரிங்களா? டிஎஃப்சி சென்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அந்த செகண்ட் ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா டிஎஃப்சி சென்டருக்கு போகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த செகண்ட் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டிஎஃப்சி சென்டர்லாம் போகணுங்கிற அவசியம் வந்து நமக்கு கிடையாது. சரிங்களா? லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங்க்கு டிஎஃப்சி சென்டர் போக வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. வாங்க நான் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எந்த மாதிரி இருக்கும், அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. நமக்கு அந்த ஜென்ரல் கவுன்சிலிங்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்க அப்படின்னா 21/7 வந்து ஸ்டார்ட் பண்ணி 22/7 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. 5 மணி எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து 23/7/2026 அன்னைக்கு வரும். அந்த அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம என்னென்ன காலேஜஸ்லாம் செலக்ட் பண்ணி ஆர்டர்ல போட்டிருக்கோமோ அதுல வந்து நம்மளுடைய ரேங்க்குக்கு எந்த காலேஜ்ல எந்த கோர்ஸ் நமக்கு கிடைக்கும், எந்த காலேஜ் நம்ம கொடுத்துருக்கிற லிஸ்ட் பிரகாரம் நமக்கு ஒரு சில என்ன கோர்ஸோ அந்த கோர்ஸ் வந்து நமக்கு அலோகேட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக நம்ம அலோகேட் ஆகக்கூடியது. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம அலோகேட் பண்ண நம்ம கொடுத்துருக்கிற லிஸ்ட்ல நமக்கு ஒரு காலேஜ் அலோகேட் ஆகி வந்துருச்சு இல்லைங்களா, அந்த காலேஜில் இருக்கிற கோர்ஸ். ஸோ அது வந்து ஓகே, நான் வந்து இந்த காலேஜில் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? அன்னைக்கு சாயந்தரமே 23ஆம் தேதி நமக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வருது அப்படின்னா 23ஆம் தேதி சாயந்தரமே 5 மணிக்குள்ள என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ அந்த எப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல உங்களுடைய டிஎன்எல்ஏ வெப்சைட் ஓபன் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களோட பாஸ்வேர்டும் டைப் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த காலேஜ் லிஸ்ட்ல உங்களுக்கு உங்க ரேங்க்குக்கு எந்த காலேஜோ எந்த காலேஜ்ல இடம் இருந்துச்சோ அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆகி உங்களுக்கு வந்து வந்திருக்கும். சரிங்க, நீங்க கொடுத்த ஆர்டர் பிரகாரம் சப்போஸ் நான் ஒரு 5 காலேஜ் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா மொதல் காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைக்கல, ரெண்டாவது காலேஜ் கிடைக்கல, எனக்கு ஒரு நாலாவது காலேஜ் வந்து நான் போட்ட லிஸ்ட்ல வந்து நான் ஒரு 10 லிஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா 10 லிஸ்ட்ல நாலாவதா நான் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணியிருந்தனோ எந்த காலேஜ் கொடுத்துருந்தனோ அந்த காலேஜ் வந்து எனக்கு செலக்ட் ஆகி நமக்கு வந்திருக்கும். ஏதோ ஒரு காலேஜ் செலக்ட் ஆகி நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? அந்த காலேஜோட கோடு, அந்த காலேஜோட நேமு, என்ன நம்ம பிரான்ச் வந்து கொடுத்துருந்தோமோ அந்த பிரான்ச்சோட பேருக்கு வந்திருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ எக்ஸப்ட் தி அலாட்டட் சாய்ஸ். என்னன்னா, தாங்கள் ஒதுக்கீடு செய்த கல்லூரியை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க இப்ப எனக்கு அலாட் ஆகி வந்துருச்சு இல்லைங்களா, அந்த காலேஜ் வந்து நான் எக்ஸப்ட் பண்ணிக்கிறேன், அந்த காலேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த காலேஜ்ல நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? அது சைட்ல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஐ எக்ஸப்ட் தி அலாட்டட் சாய்ஸ் இஃப் எனி அப்வர்ட் மூவ்மெண்ட் பாசிபிள் கைண்ட்லி கன்சிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், ரெண்டாவதா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா, தாங்கள் ஒதுக்கீடு செய்த கல்லூரி ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப நான் வந்து கொடுத்த லிஸ்ட் பிரகாரம் எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் வந்து அலாட் ஆயிடுச்சு. நான் கொடுத்த லிஸ்ட்ல பிரகாரம் எனக்கு ஒரு 5வது காலேஜ் அலாட் ஆயிருக்கு. நான் என் லிஸ்ட்ல 5வது காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இருந்தாலும் எனக்கு 5வது காலேஜ் அலாட் ஆயிடுச்சு, நான் இருந்தாலும் எடுத்துக்கிறேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது இதற்கு மேலுள்ள கல்லூரிகள் கிடைக்க பெறின் மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் எனக்கு வந்து நான் கொடுத்த சாய்ஸ் லிஸ்ட்ல எனக்கு 5ஆவதா இருக்கிற காலேஜ் வந்து எனக்கு செலக்ட் ஆகி எனக்கு பிரான்ச் வந்து அலோகேட் ஆயிடுச்சு, கோர்ஸ் வந்து காலேஜ் வந்து அலோகேட் ஆகி எனக்கு வந்துருச்சு. எனக்கு நான் செலக்ட் பண்ணதுல இன்னும் மேல வந்து ஒரு 4 காலேஜ் இருக்கு. சப்போஸ் அந்த 4 காலேஜ் நான் இப்ப இந்த இந்த காலேஜ் நீங்க கொடுத்த காலேஜ்ல நான் போய் சேர்ந்துக்கிறேன். அப்படி இருந்தாலும் ஏற்கனவே நான் செலக்ட் பண்ண காலேஜ்ல 4 காலேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரீஃபரன்ஸ் முன்னாடி நான் கொடுத்த 4 காலேஜ்ல எனக்கு ஏதாவது ஒரு காலேஜ்ல சப்போஸ் வேற யாராவது இப்ப இந்த இதுல வந்து கலந்துக்காம ஏதாவது எனக்கு சீட் வந்து ஃப்ரீயா இருந்தால், வேக்கண்ட் இருந்தால் அந்த காலேஜ்ல எனக்கு சீட் ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதா வந்து ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்.
சரிங்களா? சப்போஸ் நான் வந்து குடுத்துருக்க லிஸ்ட்ல 10 லிஸ்ட் குடுத்திருந்தேன். எனக்கு நான் 5வது லிஸ்ட் வந்து எனக்கு அலோகேட் ஆயிடுச்சு. 5வது லிஸ்ட்க்கு கீழ இருக்கிற காலேஜ் வந்து என்னால நான் வந்து சொல்ல முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஆப்ஷன் கிடையாது. டவுன்லோட் ஆப்ஷன் கிடையாது. ஒன்லி அப்வர்ட் ஆப்ஷன் தான். அப்வர்ட் மூவ்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா, நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் என்ன? 2வது பிரிஃபரன்ஸ் என்ன? 3வது பிரிஃபரன்ஸ் என்ன? அப்படி குடுங்க அப்படின்னு தான் ஏற்கனவே வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல சொல்லியிருப்போம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அப்வர்ட் மட்டும் தான் வந்து இதுல பாசிபிள். சரிங்களா? ஸோ அப்படி நான் இப்ப நீங்க குடுத்த நீங்க இப்ப அலாட் பண்ண காலேஜ்ல போய் சேர்ந்துக்கிறேன். இருந்தாலும் எனக்கு நான் குடுத்திருக்கிற லிஸ்ட்ல எனக்கு மேல இந்த காலேஜுக்கு மேல நான் என்னென்ன காலேஜஸ்லாம் குடுத்திருந்தனோ, என்னென்ன கோர்ஸ் குடுத்திருந்தனோ, அந்த கோர்ஸ்ல ஏதாவது இடம் இருந்தால் எனக்கு அத அலோகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது தான் வந்து 2வது சாய்ஸு. அது ஏற்கனவே சரிங்களா? இந்த சாய்ஸ் நம்ம குடுக்கறதுனால நமக்கு பிரச்சனை வருமா சார்? அப்படின்னா ஒண்ணுமே வராது. இப்ப நமக்கு வந்த காலேஜ் ஓகே. அப்படியே தான் இருக்கும். சப்போஸ் அதுக்கு மேல இருக்கிற லிஸ்ட்ல வந்து நமக்கு சீட் இருந்துச்சுன்னா, அந்த காலேஜ அலோகேட் பண்ணிரும். இல்ல அப்படின்னா, இப்ப நமக்கு என்ன காலேஜ் லிஸ்ட்ல வந்துச்சோ, அந்த காலேஜயே நமக்கு ப்ரொவிஷனல் அலாட்மென்ட்ல கொண்டாந்து குடுத்துரும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? இதுல எந்த ஒரு கன்ஃப்யூஸும் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஐ மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். எனக்கு வந்து இதுல ஒரு காலேஜ் அலோகேட் ஆயிருக்கு. பட் எனக்கு வந்து இந்த காலேஜ் வந்து எனக்கு புடிக்கலங்க. நான் இந்த ரவுண்ட விட்டுட்டு நான் அடுத்த ரவுண்ட்ல நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா, அந்த 3வதா இருக்கிற ஆப்ஷன சூஸ் பண்ணணும். இல்ல சார் நான் வந்து இந்த கவுன்சிலிங்கே வரலங்க. அப்ளிகேஷன்லாம் போட்டேன். காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு சரியான காலேஜ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சரி நமக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்குது. அதனால நம்ம வந்து கவுன்சிலிங்ல வெளியில போயிட்டு நம்ம வந்து வேற மேனேஜ்மென்ட் கோட்டா அந்த மாரி போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் கிட்ட வெளியில போயிரலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்றதா இருந்தா, இந்த 4வது ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். சரிங்களா? இவ்வளவுதாங்க இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இந்த இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் தான் டைமு. சரிங்களா? காலைல ஓப்பன் பண்ணி சாயந்தரம் 5 மணிக்குள்ள 5 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன நீங்க செலக்ட் பண்ணியே ஆகணும். குடுத்த அலாட்மெண்ட் ஓகே, இதே காலேஜ்லயே சேர்ந்துக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இல்ல குடுத்திருக்கிற காலேஜ்ல சேர்ந்துக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இதுக்கு நான் குடுத்திருக்கிற லிஸ்ட்ல மேல ஏதாவது காலேஜ்ல சீட் இருந்தா குடுங்க அப்படின்னா, நீங்க 2வது ஆப்ஷன்ல சூஸ்ன்னு குடுங்க. இல்ல இந்த ரவுண்ட் எனக்கு வேணாம் நான் அடுத்த ரவுண்டுக்கு போறேன்னா 3வது ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. கவுன்சிலிங்கே எனக்கு வேணாங்க அப்படின்னா 4வது ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? இப்ப சூஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஆர் யூ ஷூர் டு அக்செப்ட் திஸ் சாய்ஸ்? எதுல நம்ம எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றோமோ அந்த ஆப்ஷனுக்கு இந்த மாதிரி கேட்கும். அக்செப்ட் த சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்றேன். நான் இந்த காலேஜ் எனக்கு கொடுத்த இந்த காலேஜ் எடுத்துக்கிறேன். இருந்தாலும் நான் எனக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் நான் குடுக்குறேன். எனக்கு மேல ஏதாவது காலேஜ்ல சீட் வேக்கன்ட் இருந்தாலும் அந்த காலேஜே எனக்கு அலாட் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2வது ஆப்ஷனை தான் சூஸ் பண்றேன். ஸோ நான் 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ண உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்து கீழே வந்திருக்கும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் அப்ளிகேஷன் நம்பர்லாம் வந்திருக்கும். எந்த காலேஜ், அலாட்டட் காலேஜ் நேம், அலாட்டட் பிரான்ச் இது இப்போ இருக்கிறது. இப்போ உங்களுக்கு கொடுத்தது. பட் நான் என்ன பண்றேன், இந்த காலேஜ் நான் எடுத்துக்கிறேன் பாருங்க. ஐ அக்செப்ட் த அலாட்டட் சாய்ஸ். இஃப் எனி அப்வர்ட் மூவ்மெண்ட் பாசிபிள் கைண்ட்லி கன்சிடர். இந்த காலேஜ் நான் எடுத்துக்கிறேன். இருந்தாலும் எனக்கு நான் மேல கொடுத்துருக்கிற காலேஜ்ல எனக்கு வந்து சீட் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி முடிச்சிடுறேன். அப்ப கீழே பாத்தீங்கன்னா கைண்ட்லி வெயிட் ஃபார் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தான். அடுத்த நாள் இந்த ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? சரி ஓகே. அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும்? சரிங்களா? ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? சரி, இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சரிங்களா? அதுக்கு உண்டான தகவல் கண்டிப்பா நான் வந்து கண்டிப்பா கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி ஓகே. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.